Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. என்றும் உங்கள் வாழ்வில் ஒரு அங்கமாய் மின்னும் தங்கமாய் நூற்றாண்டுகளை கடந்த பாரம்பரியமிக்க மாயவரம் ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், ஜிஎன் செட்டி ரோட், டி நகர், சென்னை. ஸோ குந்தவை கேரக்டருக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த சிக்னேச்சர் பன் இருக்கு இல்லையா? ஆமாம், பெருசா, அவ்வளோ பெருசா. ஆமாம், அது எல்லாமே அவங்க ரியல் ஹேர்லேயே அவங்க பண்ணது தான். ஸோ அவங்க அது பண்ணுறதுக்கே காலையில் வந்து ஒரு 3 hours ஆகும். ஸோ நாங்கள் ஒரு காஸ்டியூம் டாக்கெட் அப்படின்னு வி மெயின்டைன் ஃபார் த என்டையர் ஃபிலிம். ஒரு சீனில் வந்து என்ன கேரக்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க அப்படின்னு வில் நோட் டவுன். அண்ட் ஈச் கேரக்டருக்கு வந்து அவங்களோட ஃபோட்டோகிராஃப் இண்டெக்ஸ் ஃபிங்கரில், மிடில் ஃபிங்கரில், அந்த மாதிரி அவ்வளோ டீட்டெயில் கூட நாங்கள் வந்து நோட் பண்ணிப்போம். அது இல்லாமல் வி டேக் பிக்சர்ஸ் ஈச் அண்ட் எவ்ரி திங் கரெக்டாக இருக்கா அப்படின்னு. அவங்களோட கண்டினியூட்டி இது இமேஜஸும் இருக்கும், அவங்களும் வாட்டி செக் பண்ணுவோம். ஸோ இத்தனை பேர் செக் பண்ணி அதெல்லாமே வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு தான் வி மெயின்டைன். மணி சார் வந்து வில் ஹாவ் அ வெரி ஸ்பெசிஃபிக் வியூ. அவர் வந்து இப்படி தான் ஒரு கேரக்டர் பிக்சரைஸ் பண்ணியிருக்காரு அப்படின்ற வந்து அவருக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி இருந்தது. அவங்களோட ஏஸ்தட்டிக்கு, அவங்களோட பாடி டைப்க்கு எல்லாமே இது இப்படி தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னா அவங்க வந்து 2 பேர் கலெக்டிவாக டெசிஷன் எடுத்துப்பாங்க. லைக் த்ரிஷா மேமே சொல்லியிருப்பாங்க ஒரு 100 லுக்ஸ் ட்ரை பண்ணியிருப்போம் அப்படின்னு இல்லையா? we've actually done that. ஸோ அதெல்லாம் so much of trial and error went into locking a particular look for a character. இன்ஃபர்மேஷன், லைக் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன், இப்படி தான் அவங்க க்ளோத்ஸ் போட்டிருந்தாங்க அப்படின்னு எங்கேயுமே நம்மளுக்கு இல்லை. கண்டிப்பாக இல்லை. ஸோ அது வந்து நம்ம அஜந்தா எல்லோரா பெயிண்டிங்ஸ்லேருந்து அவர் வந்து இப்படி இருக்கலாம், இங்கேருந்தும் நம்ம வந்து இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கலாம் அப்படின்னு வந்து அவரும் சஜஷன் கொடுப்பாரு. The final coronation scene. So that scene was really beautiful for the crew also. Almost அது நாங்க 2-3 நாள் ஷூட் பண்ணோம். And 5000 people இருந்தாங்க ஷூட்டிங்க்கு. இந்த லாஸ்ட் ஒரு வார் வருமே அது. லாஸ்ட் வார்க்கு அப்புறமா வந்து அந்த ஓகே எல்லாரும் ஒண்ணாரு. ஓகே. ஆமா. சோ crowdே பாத்தீங்கன்னா வந்து 5000 people கிட்ட இருக்காங்க. So we have to get 5000 people ready. இது ஒரிஜினல் கோல்டு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டே ரிவீல் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இல்லையா? ஏன்னா அத்தனை பேர், அவ்வளோ பேர் இருக்காங்க, அவ்வளோ கூட்டம், அவ்வளோ டென்ஷனில் எப்படி மேனேஜ் பண்ணீங்க? ஆக்சுவலி ஏதாவது ஒன்று தொலைஞ்சு போனால் கூட ஆகாயம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட பொன்னியின் செல்வன் படத்தோட அசிஸ்டன்ட் காஸ்டியூம் டிசைனர் ஐஸ்வர்யா ரங்கநாத் இருக்காங்க. வணக்கம். ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்கள் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பொன்னியின் செல்வன் படம் பார்த்தவங்க நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்னென்னா, படம் நல்லா இருக்குது, பிரம்மாண்டமாக இருக்குது தாண்டி அந்த காஸ்டியூம் பற்றி தான் பேசிகிட்டே இருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த டீமில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் அந்த டீமில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள். ஸோ டீம் வந்து நாங்கள் ஒரு ஃபேமிலி மாதிரி தான் இருந்தோம். ஆக்சுவலி ஏகா மேம் ஷீ இஸ் வெரி ஃப்ரெண்ட்லி, ரொம்ப ஓப்பனாக அவங்கக்கிட்ட என்ன வேணாலும் பேசலாம். அவங்க எப்போவுமே வந்து என்ன ஒரு ரிக்குவயர்மெண்ட் இருந்தாலும் அவங்க வந்து இம்மீடியட்லி கால் பண்ணாலோ ஒரு மெசேஜ் பண்ணாலும் ரிப்ளை பண்ணுவாங்க. அண்ட் அவங்க வந்து ஷீ வாஸ் டூயிங் ஸோ மெனி அதர் திங்ஸ் அட் தட் டைம். ஆனாலும் ஷீல் டேக் த டைம் டு எல்லாருக்கிட்டையும் மேக் ஷோர் தட் எல்லாம் கரெக்டாக போகுதா அப்படின்னு. மோரலஸ் நாங்கள்லாம் ஒரு ஃபேமிலி மாதிரி தான் இருந்தோம். எங்கே போனாலும் ஒன்றா தான் போவோம், ஒன்றா தான் ஒர்க் பண்ணுவோம், ஒன்றா தான் தங்கியிருந்தோம். ஸோ இட்ஸ் லைக் we built a very good strong relationship with each other. So it was definitely like a second family to me. எப்படி உள்ள வந்தீங்க ஆக்சுவலி இந்த இதுக்குள்ள, இந்த ப்ராஜெக்ட்குள்ள? நான் காலேஜ் முடிச்ச உடனே I wanted to get into art and costume film making அந்த மாதிரி. அப்போ வந்து தரணி சார் கிட்ட தான், தோட்டா தரணி சார் கிட்ட வந்து I reached out to saying ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஏதாவது ஓப்பனிங்ஸ் இருக்குமா அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து காஸ்டியூமில் இந்த மாதிரி ஓப்பனிங் இருக்குது அப்படின்னு சொன்னார். ஸோ I had sent my resume to TME அப்படின்னு. அவங்களுக்கு ரெஸ்யூமே அமைச்சு அவங்க ரெஸ்யூமே பார்த்து என்ன இன்டர்வியூ எடுத்து I joined as an intern and அப்படியே continued for the rest of the movie. இப்போ நிறைய பேர் சொல்றது கேட்டிருப்பீங்க, ஐஸ்வர்யாவா இருக்கட்டும், குந்தவையா இருக்கட்டும், அந்த கேரக்டருக்கு கொடுத்த அந்த காஸ்டியூம் வந்து ரொம்ப பெருசா பேசிட்டு இருக்காங்க. ஸோ ஸ்பாட்ல எவ்வளோ நேரம் ஆகும் அவங்க ரெடி ஆகுறதுக்கு? ஸோ குந்தவை கேரக்டருக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு
வந்து அந்த சிக்னேச்சர் பன் இருக்கு இல்லையா, ஆமாம், பெருசாக அவ்வளோ பெருசாக. ஆமாம், அது எல்லாமே அவங்க ரியல் ஹேர்லேயே அவங்க பண்ணது தான். ஸோ அவங்க அது பண்ணுறதுக்கே காலையில் வந்து ஒரு 3 hours ஆகும். ஸோ அவங்க தான் ஃபஸ்ட்டு வருவாங்க. அவங்க எப்போவுமே அந்த சிக்னேச்சர் பண்ணணும் அப்படின்னா நாங்கள் எல்லாரும் எந்த டைம் க்ரூ எல்லாரும் எந்த டைம் வருவோமோ அவங்களும் அந்த நேரத்தில் வந்து அவங்க வந்து 3 hours உட்காந்து அவங்க ஃபுல் ஹேர் எல்லாம் போட்ட அப்புறம் தான் வீக்கெண்ட் புட் காஸ்டியூம் ஜுவல்லரி எல்லாம். ஸோ சேம் நந்தினி தேவி அவங்களோட காஸ்டியூம் எல்லாம் போடுறதுக்கு கூட அவங்களோட ஹேர் எக்ஸ்டென்ஷன்ஸ் எல்லாமே மேக்கப் எல்லாமே பண்ணுறதுக்கு மினிமம் 2-3 hours ஆகிடும். ஸோ ஒரு கேரக்டர் அப்படின்னு ஃபுல்லாக ரெடி பண்ணோம் அப்படின்னா அட்லீஸ்ட் 3 hours கண்டிப்பாக எல்லாருக்குமே, எஸ்பெஷலி ஃபார் த லேடிஸ் 3 hours ஆகும். Men are relatively a little bit comparatively easier. அவங்களுக்கு அந்த ப்ராஸ்தட்டிக்ஸ் இப்போ நிறைய பேருக்கு இந்த பெரிய பருவட்டு இருக்கலாம், அந்த கார் அதெல்லாம் இருக்கும். ஆமாம், ஸோ அதெல்லாம் அந்த பிளேஸ்மெண்ட் கரெக்டாக இருக்கணும். அவங்கெல்லாம் அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் அவங்களுக்கு தான் நிறைய டைம் ஆகும். காஸ்டியூம்ஸ் வந்து எங்களுக்கு ஒரு 1/2 hour அந்த ரேஞ்சில் we can manage with them. இதில் பெரிய சவாலாக எனக்கு தெரிறது என்னென்னா அந்த கண்டினியூட்டி ப்ராப்ளம் தான். ஏன்னா ஒரு இதில் வச்சுருப்பாங்க, லைட்டாக சேஞ்ச் ஆனால் கூட டோட்டல் கிளாப்ஸ் ஆகிடும். ஸோ அதை எப்படி மேனேஜ் பண்ணீங்க? ஸோ நாங்கள் ஒரு காஸ்டியூம் டாக்கெட் அப்படின்னு we maintained for the entire film. நாங்கள் எப்படின்னா சீன் டிவைட் பண்ணிடுவோம், சீன் டிவிஷன் அப்படின்னு சொல்லி ஒரு சீனாக நாங்கள் வந்து டிவைட் பண்ணிடுவோம். ஒரு சீனில் வந்து என்ன கேரக்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க அப்படின்னு we'll note down, and each கேரக்டருக்கு வந்து அவங்களோட ஃபோட்டோகிராஃப் எழுதிப்போம். we have a continuity log book. ஸோ அதில் வந்து எழுதிப்போம் அவங்க லெஃப்ட் ஹேண்டில் என்ன போடுறாங்க, லெஃப்ட் ஹேண்டில் லெஃப்ட் ஃபிங்கரில் இண்டெக்ஸ் ஃபிங்கரில் மிடில் ஃபிங்கரில் அந்த மாதிரி அவ்வளோ டீட்டெயில் கூட நாங்கள் வந்து நோட் பண்ணிப்போம். அது இல்லாமல் we take pictures each and everything. இந்த பிக்சர்ஸ் எல்லாமே வந்து நாங்கள் ஒரு டாக்கெட் மாதிரி ஃபுல் ஃபிலிம், ஃபர்ஸ்ட் ஃபிலிம் செகண்ட் ஃபிலிம் ரெண்டுத்துக்குமே வந்து மெயின்டைன் பண்ணி அது நாங்கள் வந்து எவ்ரிடே அப்டேட் பண்ணி, ஸோ பிஃபோர் கோயிங் டு செட், பிஃபோர் கோயிங் டு இது வில் செக் அந்த டாக்கெட் கரெக்டாக நம்ம போட்டிருக்கோமா அப்படின்னு. ஒரு காஸ்டியூம் எடுத்து வைக்கும் போதே நாங்கள் வந்து அது ஒரு 4 வாட்டி செக் பண்ணி தான் நாங்கள் வைப்போம். அட்லீஸ்ட் ஒரு 2-3 பேர் செக் பண்ணி எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு எடுத்து வச்சிருந்தா we'll even send it to artist. Once they wear it we'll again check if it is correct. ஆமாம், இது இல்லாமல் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் கூட they check. ADs இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வந்து they also check கரெக்டாக இருக்கா அப்படி. அவங்களோட கண்டினியூட்டி இது இமேஜஸும் இருக்கும், அவங்களும் வாட்டி செக் பண்ணுவாங்க. ஸோ இத்தனை பேர் செக் பண்ணி அதெல்லாமே வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு தான் we maintained it. குறிப்பாக நந்தினியோட கேரக்டர் ஐஸ்வர்யா ராய் ஸ்டார்டிங்கில் வரும்போது ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க. கரெக்டாக அந்த பாண்டியர் அதுன்றக்குள்ள உள்ளே போவாங்க இல்லையா, அப்போ வந்து ஒரு ஒயிட் சாரி போட்டுட்டு காஸ்டியூமே டோட்டலாக சேஞ்சாக இருக்கும். ஸோ அது யார் முடிவு பண்ணது? ஆக்சுவலி மணிரத்னம் முடிவு பண்ணதா இல்லை காஸ்டியூம் உங்கள் சைட்லேருந்து முடிவு பண்ணுறது? ஸோ மணி சார் வந்து வில் ஹாவ் அ வெரி ஸ்பெசிஃபிக் வியூ. அவர் வந்து இப்படி தான் ஒரு கேரக்டர் பிக்சரைஸ் பண்ணியிருக்காரு அப்படின்ற வந்து அவருக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி இருந்தது. அது வந்து அவர் வந்து ஏகா மேம் கிட்ட கன்வே பண்ணுவாங்க. ஸோ மேம் வந்து ஷீ வில் டிஸ்கஸ் இட் வித் மணி சார் ஆல்சோ, அண்ட் போத் ஆஃப் தெம் வில் கலெக்டிவ்லி டிசைட் இவங்களுக்கு வந்து இப்படி கொடுத்தா அவங்களோட ஏஸ்தட்டிக்கு அவங்களோட பாடி டைப்க்கு எல்லாமே இது இப்படி தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னா அவங்க வந்து 2 பேர் கலெக்டிவாக டெசிஷன் எடுத்துப்பாங்க. ஸோ அது அப்பான் டிஸ்கஷன்ஸ், அப்பான் லாட் ஆஃப் ட்ரையல்ஸ் அதெல்லாம் பண்ண அப்புறம் தான் தே ஹவ் கம் டு தட் கன்க்ளூஷன். ஸோ இதை வந்து we have done lot of look tests and trials and hair, makeup, everything. ஸோ அது வந்து ஒரு லைக் த்ரிஷா மேமே சொல்லியிருப்பாங்க ஒரு 100 லுக்ஸ் ட்ரை பண்ணியிருப்போம் அப்படின்னு இல்லையா. we've actually done that. ஸோ அதெல்லாம் so much of trial and error went into locking a particular look for a character. ஸோ அது வந்து definitely came with a lot of discussion, with a lot of inputs, and then we had a researcher JK sir அப்படின்னா அவரும் வந்து he will give inputs based on a book, based on from previous scriptures that we have. ஸோ அதெல்லாமே கொடுத்து அந்த இன்புட்ஸ் இப்படி இருந்திருக்கலாம். எஸ்பெஷலி அந்த ஏரால வந்து we don't have a lot of information, like detailed information. இப்படி தான் அவங்க க்ளோத்ஸ் போட்டிருந்தாங்க அப்படின்னு எங்கேயுமே நம்மளுக்கு இல்லை. கண்டிப்பாக இல்லை. ஸோ அது வந்து நம்ம அஜந்தா எல்லோரா பெயிண்டிங்ஸ்லேருந்து அவர் வந்து இப்படி இருக்கலாம், இங்கேருந்தும் நம்ம வந்து இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கலாம் அப்படின்னு வந்து அவரும் சஜஷன் கொடுப்பாரு. ஸோ இத்தனை பேரோட எப்படி சொல்ற இன்புட்ஸ் வந்தால் தான் ஒரு கேரக்டரோட லுக்கே ஃபைனலைஸ் ஆகும். எந்த கேரக்டர் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு? ஏன்னா இப்போ பழுவேட்டரை ஆரம்பிச்சு நிறைய விஷயங்கள் பார்த்துட்டே இருக்கோம்ல, இது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஐ திங்க் டெஃபினெட்லி குந்தவை அண்ட் நந்தினி வாஸ் த மோஸ்ட் டிஃபிகல்ட் ஃப்ரம் வாட் ஐ ஹவ் சீன். ஏன்னா தே போத் ஆர் வெரி ஸ்ட்ராங் பவர்ஃபுல் லேடிஸ் அந்த ஃபிலிமில் இந்த வே தே ஹவ் பின் போர்ட்ரேட். ஆனால் அவங்களோட கேரக்டர்ஸ் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கோ காஸ்டியூமும் அவ்வளோக்கு அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். ஷுர் நம்மளுக்கு வந்து அந்த காலத்தோட இது வந்து வி டோன்ட் ஹாவ் ஸோ மச் ஆஃப் வேரியேஷன்ஸ் இப்போ இருக்கிற
மாதிரி. ஸோ அந்த லிட்டில் பிட் ஆஃப் வேரியேஷன்ஸ்லேயே இவங்களுக்கு வந்து என்ன கலர் கொடுக்கறது, இவங்களுக்கு என்ன கலர் கொடுக்கறது, அவ்வளோ டீட்டெயில்டாக தே ஹேட் டு டிஸ்கஸ் அண்ட் வி ஹேட் டு லைக் ஃபைனலைஸ். ஸோ நந்தினி தேவிக்கு பார்த்தீங்கன்னா வி கேவ் ஆல் ஜூல் டோன், லைக் டார்க்கர் டோன்ஸ், வேரஸ் ஃபார் குந்தவை வி கேவ் மோர் வார்மர் டோன்ஸ். ஸோ அந்த மாதிரிலாம் தே ஹேட் டு பிளே ஈவன் வித் ஹேர் ஆக்சசரி, ஜுவல்லரி. ஸோ எந்த மாதிரி ஜுவல்லரி அவங்க எந்த ஒரு காசில் போடும்போது எப்படி இருக்காங்க, ஒரு வெளியில் மக்கள்கிட்ட போகும்போது அவங்க எப்படி இருக்காங்க, எந்த மாதிரி ஜுவல்லரி போடுறாங்க, அது எல்லாமே வேரியேஷன்ஸ் வந்து தே ஹேட் டு. ஸோ டெஃபினெட்லி தீஸ் டூ லேடிஸ் வர் த மோஸ்ட் டிஃபிகல்ட் என்னை பொறுத்த வரைக்கும். பிகாஸ் அந்த செப்பரேஷன் கொண்டு வர்றது தான் ரொம்ப கஷ்டம். ஏன்னா நீங்கள் வானத்தை பார்த்தீங்கன்னா அவங்க எப்பவுமே ஸ்கர்ட், அந்த அந்த பாவாடை, அந்த அந்த ஸ்டைலில் தான் அவங்க இருந்தாங்க. பூங்குழலி வந்து எப்பவுமே அந்த தோத்தி கச்சம் போட்டு அந்த மாதிரி தான் இருந்தாங்க, போட் உமன் மாதிரி தான் இருந்தாங்க. ஸோ பட் இந்த டூ லேடிஸ் வந்து அவங்க சிமிலராகவும் இருக்கணும், ரிச்சாகவும் தெரியணும், அட் த சேம் டைம் கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கணும் அப்படின்ற ஒரு டெஃபினட் சேலஞ்ச் இருந்தது. whereas for the men பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அதித்த கரிகாலனுக்கு வந்து will have a lot more stronger colors like blacks and browns and whites, whereas for பொன்னியின் செல்வன் it could be softer tones also, blush pink colors அந்த மாதிரி, white colors அந்த மாதிரி கூட. whereas for பெரிய பருவட்டை சின்ன பருவட்டை they're from the same family, so கொஞ்சம் similarities அங்கே காமிக்கணும். ஸோ green அவங்களோட கிளானே பார்த்தீங்கன்னா வந்து they will be wearing green dhotis with their arm. ஸோ அவங்க green ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி small nuances had to be picked up for each character and that had to be focused on. மணி சாரோட இன்புட் எந்த அளவுக்கு இருக்கும்? ஏன்னா எல்லாம் நீங்க பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் சேஞ்சஸ் நடந்திருக்கா? Definitely there have been lot of changes, even on spotல கூட மணி சார் will say changes. in fact background artist கூட அவர் வந்து பார்ப்பார், ஸ்க்ரீனில் வந்து பார்த்துட்டு அவருக்கு ஏதாவது செட் ஆகலை அப்படின்னா he immediately asks us to change. ஸோ அந்த மாதிரிலாம் கூட நடந்திருக்கு. மணி சார் இஸ் த பர்சன் ஹூ இஸ் வெரி pays a lot of attention to detail and that's amazing for what he does. and அவர் வந்து he's every aspectல வந்து he gives inputs. லைக் நாங்கள் ஒரு ப்ரெசன்டேஷன், ஒரு பர்டிகுலர் லுக் வரணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணுவோம், நாங்கள் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்து அவருக்கு அனுப்பிச்சு எல்லாம் கான்ஸ்டன்ட் ஃபீட்பேக் கேட்டுகிட்டே இருப்போம். அதெல்லாம் கேட்டு திருப்பி ஆன் ஸ்பாட்டில் வரும்போது அவர் பார்த்து இல்லை ஏதாவது சரியில்லை அப்படின்னா கண்டிப்பாக அவர் சொல்லுவார். ஸோ அவர் வந்து அவருக்கு நல்லா இருக்குனாலும் நல்லா இருக்குன்னு சொல்லுவார், இது பர்ஃபெக்டாக இருக்குது எதுவும் மாற்றாதீங்க அப்படின்னு சொல்லுவார். பட் இல்லை ஏதாவது சேஞ்சஸ் இருக்குன்னா கூட ஹில் டெஃபினெட்லி மென்ஷன். ஏதாவது ஒரு மூமெண்ட் ஞாபகம் இருக்கா ஸ்பாட்டில்? இப்போ யோசிச்சா டக்குன்னு ஞாபகம் வர மாதிரி. ஸ்பாட்டில் we had a lot of challenge, but I think for us the biggest momentous and also very nice moment for us was the final coronation scene. So that scene was really beautiful for the crew also. Almost அது நாங்கள் 2-3 நாள் ஷூட் பண்ணோம் and 5,000 people இருந்தாங்க ஷூட்டிங்க்கு. இந்த லாஸ்ட் ஒரு வார் வருமே அது, லாஸ்ட் வார்க்கு அப்புறமா வந்து அந்த ஓகே எல்லாரும் ஒன்னாரு. ஓகே ஆமாம். ஸோ க்ரௌடே பார்த்தீங்கன்னா வந்து 5,000 people கிட்ட இருக்காங்க. ஸோ we have to get 5,000 people ready. அவர் வந்து ஒரு பர்டிகுலர் கலர் பேலட் நினச்சி வருவார். பட் ஆனால் அவருக்கு ஸ்க்ரீனில் பார்த்து இல்லை இது இப்படி இருக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே we have to immediately make the change for almost திரும்ப நீங்கள் எல்லாருக்கும் பண்ணுவீங்க? திரும்ப பண்ணுறதுன்னு கிடையாது, பட் லைக் அதை எப்படி நாங்கள் மேனேஜ் பண்ணுறது அந்த சுச்சுவேஷனில் இமீடியட்டாக அவருக்கு வேண்டிய அவுட்புட் எப்படி கொண்டு வருது அப்படின்னு we had to quickly think on our feet. and see our goal as a costume team is to not just make the costumes look good but also bring out the director's vision. Eka ma'am also is very particular about that. She is also very perfectionist, so அவங்களுக்கு she is very particular, even background-க்கு வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படிலாம். ஸோ ஜுவல்லரி, அவங்களோட ஃபுட்வேர், அவங்களோட போட்டிருக்க க்ளோத்ஸ் எல்லாமே வந்து ஹேஸ் டு பி பர்ஃபெக்ட். அது மட்டும் இல்லாமல் அந்த பர்டிகுலர் சீனில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி என்டையர் காஸ்ட் இருப்பாங்க, எல்லாருமே இருப்பாங்க எக்ஸப்ட் ஃபார் நந்தினி அண்ட் அதித்த கரிகாலன், எல்லாருமே இருப்பாங்க. ஸோ டு மேனேஜ் so many actors in one stage itself is a more than a challenge. It's like you will never see that again. So many actors coming together for one scene is something that I have not heard of. It was more joyous for us. அந்த வெயிலாக இருக்கட்டும், அவ்வளோ பேர் இருக்காங்க. அண்ட் நாங்கள் எல்லாரும் அந்த கோவிட் டைம்னால பிபிஇ கிட்ஸ்லாம் போட்டிருப்போம். காலையில் வந்தோடனே we all go through screening, clothes எல்லாமே நாங்கள் வந்து ஒரு யூவி டென்ட்டில் வச்சுருவோம். ஸோ அது வந்து அந்த வைரஸ்லாம் இது பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லாருமே அந்த ஃபுல் பிபிஇ கிட், மாஸ்க் எல்லாமே போட்டு தான். பட் ஸ்டில் இன் ஸ்பைட் ஆஃப் ஆல் ஆஃப் தட் வி ரியலி என்ஜாய்ட். அண்ட் அந்த ட்ரம்ஸ் வந்து வாஸ் லைக் ஸோ நைஸ். அண்ட் நீங்கள் கேட்குற ட்ரம்ஸ் இட் வாஸ் 10-fold ஆஃப் வாட் இட் வாஸ் when we heard it. and Tarani sir set ஆகட்டும், all of that. So it was just spectacular thing for us also to soak in, and we all wanted to be on set and just have fun. And I remember when Mani sir rapped that particular scene, the drummers got so happy with the entire scene that they kept drumming for almost
almost like 15 minutes continuously. Oh. And we all started dancing. So that was completely like that's a memory that I will never forget. So we'll always like cherish that particular memory. ஓகே, நீங்கள் ஒர்க் பண்ணதில் வந்து ஒருத்தர் ரொம்ப அடம் பிடிப்பாரு, சொல்கிறதே கேட்க மாட்டாங்கன்னு ஒரு கேரக்டர்ஸ் யாராவது ஒருத்தங்க இருப்பாங்க கண்டிப்பாக. ஆக்சுவலி அப்படி யாருமே இல்லை. ஐ டோன்ட் நோ இது மணி சார்னாலையா என்ன அப்படின்னு தெரியல. பட் யாருமே நோபடி வாஸ் டிஃபிகல்ட். நோபடி சார் நான் இதெல்லாம் போட்டுக்க மாட்டேன், இதெல்லாம் ரொம்ப இதுவாக இருக்குது, அந்த மாதிரிலாம் நோபடி ஃபர்ஸ்ட். அண்ட் மணி சார் ஹேஸ் அ வே ஆஃப் கன்வின்சிங் ஆக்டர்ஸ் அண்ட் சிங்கில் இது நல்லா இருக்கும் போட்டுக்கோங்க, உங்களுக்கு இது சூட் ஆகும், கேரக்டர் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு. ஸோ அண்ட் ஏகா ஆல்சோ இஸ் ரியலி குட் அட் மேக்கிங் அன் ஆக்டர் கம்ஃபர்டபுள் வித் தேர் காஸ்டியூம் and making sure that the character comes out at the same time the actor feels comfortable and they're able to perform. Yes. So adu vandu both of them were really good at that, so we never faced that problem with anybody. The original gold அப்படிங்கறத ஃபர்ஸ்டே ரிவீல் பண்ணிட்டாங்க. பட் இதனால மேனேஜ் பண்றது ரொம்ப கஷ்டம் இல்லையா? ஏன்னா அத்தனை பேர் அவ்வளோ பேர் இருக்காங்க, அவ்வளோ கூட்டம், அவ்வளோ டென்ஷன்ல எப்படி மேனேஜ் பண்ணீங்க? ஆக்சுவலி ஏதாவது ஒன்று தொலைஞ்சு போனா கூட இட் பி லாஸ்ட் ஆன. We were definitely prepared for any of that kind of situation, but touchwood we never had any of that happen. One thing that we were very focused on is dividing our costume team as costume and jewelry. So we had dedicated people, just assistants, just to take care of jewelry. இது மட்டும் இல்லாமல் வந்து பிரதீக்ஷா மேம் அப்படின்னு சொல்லிட்டு she is the person from கிஷன்தாஸ், அவங்க தான் ஃபவுண்டர். ஸோ அவங்க வந்து she had her own team and அவங்க வந்து ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக அவங்க வந்து ஒரு ட்ரெயின் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணி they had like almost so many people to bring so much of jewelry and அதை பார்த்துக்கிட்டு அவங்களும் எப்பவுமே செட்லேயே இருப்பாங்க. They are not like people from the film industry, but still because of the art and because of the real gold and everything, it was like a whole team just for jewelry to take care of that. It was very, very important. But I think one biggest plus was that even actors were very aware that this is real gold and we are responsible for it, and each actor took that responsibility upon themselves to make sure that they are safe with the jewelry. So that came in, that was very nice of them also. So it was not very difficult. I mean, it was difficult, but thank God we didn't have any we didn't lose anything or nothing broke, because they were also very aware that this is precious and they've made it with so much of difficulty and we should respect that. அப்படின்ற definite அந்த motive they had. மணி சார் அப்படின்னா பெர்ஃபெக்ஷன், அதுவும் இந்த விஷயத்தில் கண்டிப்பாக ரொம்ப பெர்ஃபெக்ஷனாக இருந்திருப்பாரு. ஸோ அதில் நீங்கள் பார்த்து இன்னும் இவ்வளோ பெர்ஃபெக்டாக வாட்ச் பண்ணியிருக்காரு அப்படின்னு நினச்ச விஷயங்கள் ஏதாவது இருக்கா? மைன்யூட்டாக பார்த்து கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி. I don't know. I think we all expected that from sir. We wouldn't expect otherwise from him. So we never felt like எப்படி அவர் கண்டுபிடிச்சார் அப்படிலாம் இல்லை. ஏதாவது ஒரு சின்ன இது இருந்தால் அவர் கண்டுபிடிச்சவாறு எங்களுக்கு தெரியும். So we were like always prepared for it, but not in a very negative way or anything. He's he knows how to handle a situation calmly, and he has composure, and he's a he knows how to handle a situation, but that never presented to us. But yeah, Mani sir does find out if there's a little bit of a glitch here and there, but he knows, okay, this is sometimes it's a little unavoidable, so he's aware. ஒரு ஃபன் மூமெண்ட் ஏதாவது இருந்துச்சா செட்டில் பண்ணும்போது, இல்லை அவங்க ஆக்டர்ஸ்குள்ள? I think we always made the best out of every situation, because the team itself was very forthcoming, and we all had a lot of fun actually. It was during COVID and all of that, but actually plus point because of COVID is because we were all stuck together. ஒரே இடத்துல நாங்கள் எல்லாரும் every day we had to see each other, so we made the most out of it. Not just the costume team, but everybody almost became like a family only. So we always had fun, and we made sure that we made the best out of every situation. Actually நாங்கள் first wave COVID முடிஞ்ச உடனே we went back to shooting. 2021 Janல இருந்தே ராமோஜி Film Cityல we started shooting, and we were shooting for a couple of months, 2 months continuously we were shooting. And then we went back to preparations, and going back we had a workshop in Bombay, so we went back to Bombay to do prep and everything, but suddenly again in April we had a second wave. So we had to shut everything down, and we had to go back home, and we had to take another break for a couple of months. So in that time, sketching at home, and we were researching about other characters that had to be coming, like in the Rashtrakuta clan, avangale eppadi differentiate panni kaamikkiradhu. So andha mari lot of sketches. Aprama vandu matta armors kallame reference collect pandrathu, naanga ellarume sketch pandrathu. So in mari preparations from home, whatever we could do, we did. Adha was one point that we did not anticipate. We thought, okay, COVID first wave முடிஞ்சிருச்சு, அதோட அவ்வளோதான் அப்படின்னு நினச்சோம். பட் செகண்ட் வேவ் ஹிட் ஹார்டர். ஸோ அட் தட் டைம் we were forced to go back to our homes and stop
all the process. But once we came back, we had prepared so much at home and we were just ready to just go back and just finish and do everything. And I think everybody focused on just, you know, doing their best. And namak theriyadha aduthe thirupi covid varum appadina. So we were all trying to give our best and trying to cope with the situations that were happening around also, and also give the best output possible. இப்போ மொத்தமாவே ஷூட் வந்து 150 டேஸ்னு சொல்றாங்க இல்லையா? ஆமா. எந்த அளவுக்கு ப்ரெஷர் இருந்துச்சு அந்த டைம்ல? ஏன்னா 5 பாகம் ஆக்சுவலி 5 பார்ட் அதை வந்து 2 பார்ட்டாக எடுக்கணும். ஸோ படமாக எடுக்கணும். இத்தனை பேர் காஸ்ட் அண்ட் க்ரூ இவ்வளோ பெரிய ஆளுங்க. ஸோ எவ்வளோ ப்ரெஷர் இருந்துச்சு உள்ள? Pressure was always high, but also energy was high. You know, I remember the war scene-லாம் பண்ணும்போது we will wake up at 3:30 in the morning and we'll be on location. ஏன்னா அதில் வந்து hundreds of people should get ready. So and shooting முடிஞ்சு பேக்கப் பண்ணது 8 மணி ஆயிடும் நைட். So we're working morning 3:30லேருந்து ஆமாம். So we're all working the whole day. And நாங்கள் மட்டும் crew only doesn't come. Mani sir also comes early. Okay. So நாங்கள் தான் 3:30க்கு வரோம் அப்படின்னா he will come at 4:35 and he will make sure எல்லாம் கரெக்டாக இருக்கா. He will prep Ravi sir, Mani sir, everybody. They'll all come. They'll all be there on time. Nobody's late. He doesn't take it for granted also. So we all respected each other's time and effort. And it was very difficult, but it was completely worth it. There were times where we will shoot morning fulla and then another team will shoot night fulla also. Continuously. Okay. And then the next day morning again we'll shoot again. So அந்த மாதிரிலாம் கூட we've shot. But the pressure was definitely high. It was higher because of COVID. எப்போ நமக்கு லாக்டவுன் போடுவாங்கன்னு தெரியாது, எப்போ எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் வரும்னு தெரியாது. ஒருவேளை யாராவது சிக் ஆயிட்டாங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட்ல என்ன பண்றது? ஆமாம், மொத்தமாக எல்லாருக்குமே வந்து க்ளோஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம்ஸ் we had a lot. PPT கிட் போட்டு தான் எல்லாமே வேலை பார்த்துட்டு எல்லாருமே வந்து PPE கிட் மேண்டேட்ரி, மாஸ்க் மேண்டேட்ரி, மாஸ்க் கழட்டவே கூடாது. மனுஷரி திட்டுவார் யாராவது மாஸ்க் கழட்டி பார்த்தா. So everybody was very careful and cautious. யாருக்கா சின்ன ஒரு இரும்புறாங்கன்னா கூட they will say இல்லை நீங்கள் போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க அப்படின்னு நாங்கள் பார்த்துக்கிறோம். We had to be careful. We couldn't afford to get sick. So அது லைக் காஸ்டியூம்லேருந்து எல்லாமே had to be gone through that UV rays so that we make sure ஆக்டர்ஸ்க்கு போகும்போது because it has to go through so many people. நாங்கள் எங்களோட காஸ்டியூம் டீம் இருக்கோம், எங்கள் காஸ்டியூம் டீமில் ட்ரெஸ்மென் இருக்காங்க, எல்லாரும் எடுத்து வைக்கிறாங்க, எல்லாரும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஒரு ஆக்டர் கிட்ட போகுது அப்படின்னா அவங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக போகணும். அவங்க they shouldn't fall sick also. So இந்த மாதிரி lot of problems we had. The pressure was higher because of COVID. Otherwise work pressure விட we had more pressure that we'll fall sick. இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எப்படி இருக்கு? Honestly it was very overwhelming, but we were also kind of sad that it got over. When PS1 got over, we were all like still happy that okay PS2 இன்னும் இருக்கு. So we you know, because we, like I said, you know, we're all like a family. So now that it's over, lot of everybody's like it's over, but you know, for us it's like it's over. We wish it was a little bit more, and you know, it was definitely a great experience. நிறைய விஷயங்கள் பொன்னியின் செல்வன் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். உங்கள் டைம்க்கு ரொம்ப நன்றி. Thank you so much. Holidays-நாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. என்றும் உங்கள் வாழ்வில் ஒரு அங்கமாய் மின்னும் தங்கமாய் நூற்றாண்டுகளை கடந்த பாரம்பரியமிக்க மாயவரம் ARC காமாட்சி ஜுவல்ஸ், ஜிஎன் செட்டி ரோட், டி நகர், சென்னை.